வணக்கம். வெல்கம் டு கேஎல் கிச்சன். இன்றைக்கி கேஎல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னாக்கா, சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி, 6 ஏலக்காய், சாய் ஜீரா 1 ஸ்பூன், சுருள் பட்டை 1, 6 லவங்கம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. 1 கிலோ மட்டனை குக்கரில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 கிராம் தயிரை போட்டு அதை பிசைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 8 கரண்டி எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த பதத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போன உடனே அரைச்சி வச்ச தக்காளியை அதில் எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 100 கிராம் தயிரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச மட்டனை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி அது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொச்சதும் ஜீரக சம்பா அரிசியை கழுவி வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் 2 கிண்டி புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 15 நிமிஷம் தம்மில் போட்டுருவேன். பாருங்க, பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு. பாருங்க, மட்டன் நல்லா சாஃப்டாக ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி.